கொஸ்டின் நம்பர் 6. படத்தில் நிழலிடப்படாத பகுதியின் பரப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி அன்ஷேடட் ரீஜியன் கொடுத்துருக்காங்க. இதுதான் கொடுத்துருக்குற டயக்ராம். இது வந்து ஏ பி சி, சென்டர் பாயிண்ட் வந்து டி. இதோடது வந்து வேல்யூ வந்து 16 சென்டிமீட்டர், இது வந்து 12 சென்டிமீட்டர், அண்ட் இதோட லென்த் வந்து 34 சென்டிமீட்டர், இது வந்து 42. இது நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது இதுதான். இதில் அன்ஷேடட் இதோட ஏரியா என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த ஏரியா மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா ஃபைண்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு ட்ரையாங்கிள், அதில் வந்து அதோட வேல்யூவில் இது மட்டும் இந்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி அதை மைனஸ் பண்ணால் இது கிடச்சிருமா, அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏடிபி, அதாவது ஏடிபி அந்த ஷேடட் பார்ட் அதை நான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து எனக்கு 2 சைடு தெரியும், இந்த சைடு தெரியாது. ஸோ நான் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாமா? ஸோ அதான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பை பித்தாகரஸ் தியரம் ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர்டு. ஸோ இதில் வந்து இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன தெரியும்? ஏபி ஸ்கொயர் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 16 squared plus 12 squared. So AB squared equal to 256 plus 144. So AB squared equal to இது ரெண்டே ஆட் பண்ணால் 400. இப்போ 400னா எனக்கு தேவை AB வேல்யூ மட்டும்தான். அப்போ ரூட் எடுப்போமா? ஏபிக்குன்னா ரூட் எடுப்போம். அப்போ ரூட் எடுத்தால் என்ன வரும்? 20. பிகாஸ் 20 into 20 400. ஸோ AB equal to 20ன்னு கிடச்சிருச்சு. ஸோ அதை ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு சைடு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இனி வந்து அதுக்கு அந்த குட்டி ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ஃபைன் பண்ண போகிறோம். ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஆஃப் இன்ட்டு எனக்கு பி வேல்யூ 12ன்னு தெரியும், ஹெச் வேல்யூ வந்து 16 எனக்கு தெரியும். ஸோ இது ரெண்டே கேன்சல் பண்ணால் 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு நான் ஃபைன் பண்ணிட்டேன். இதுதான் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடியோட ஏரியாவோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு இது வந்து குட்டி ட்ரையாங்கிளோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. அதில் ஏ வந்து 42ன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, பி வந்து 34ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, சி வந்து நம்ம 20ன்னு இங்கே ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அது தான். ஸோ இந்த 3 வேல்யூ தெரியும். ஸோ எஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு எஸ் வேல்யூ என்ன கிடச்சிச்சு? 48 கிடச்சிச்சு. ஸோ ஏரியா ஆஃப் நமக்கு தெரியும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும், அதை எழுதிட்டோம். அதில் வந்து நான் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? 48 into 48 minus 42 into 48 minus 34 into 48 minus 20. ஸோ இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 6, இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 14, இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 28. ஸோ 48 into 6 into 14 into 28. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 288 into இது ரெண்டே மல்டிப்ளை 392 ரூட் ஆஃப். ஸோ ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? 288 ரூட் எடுத்தோம்னா 12 into ரூட் 2 கிடைக்கும். இதே வந்து 392 எடுத்தோம்னா 14 into ரூட் 2 கிடைக்கும். ஸோ ரூட் 2 இதாக இருக்குது. ஸோ இது ரெண்டே காமனாக எடுத்தோம்னா நமக்கு 2 கிடைக்கும். ஸோ இது எப்படின்னு நான் வந்து ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து 288 392 மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் நான் இந்த ஸ்டெப்பு எப்படி வந்திருக்குதுன்னு நான் இங்கே சொல்கிறேன். 288 அது எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோம் நமக்கு என்ன கிடைக்குது? 2 செகண்ட் டேபிளில் 144 கிடைக்கும். எகெயின் செகண்ட் டேபிளில் பாசிபிள். ஸோ 72 வரும். எகெயின் செகண்ட் டேபிள் 36, செகண்ட் டேபிள் 18, செகண்ட் டேபிள் 9. 9னா தேர்ட் டேபிள் எடுக்கிறோம். தேர்ட் டேபிள்னால் 2 டைம்ஸ் வரும். ஸோ கிடச்சிருச்சா? ஸோ இது ரெண்டுக்கும் ஒரு 2, இது ரெண்டுக்கும் ஒரு பேராக பிரிக்கிறோம். பேராக பிரிக்கும்போது எனக்கு இது கிடைக்கும். இதுக்கு பேர் கிடையாது. ஸோ அதை ரூட் 2வாக தான் நான் கன்சிடர் பண்ணும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை என்ன பண்ணால் என்ன கிடைக்கும்? 3 into 2 into 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 12. ஸோ இது பேர் இல்லாமல் ஒன்று இருக்குது. ஸோ அதை ரூட்டில் அப்படியே எழுதிக்கணும். ஸோ 12. ஸோ அதே மாதிரி 392 செகண்ட் டேபிளில் 196, எகெயின் செகண்ட் டேபிளில் 98, செகண்ட் டேபிளில் 49. ஸோ செவன்த் டேபிளில் 7 டைம்ஸு. ஸோ 7 1. அப்போ இது பேர் பண்ணால் 7 2 into 7 கிடச்சிச்சா? 2 into 7 14. இங்கே ஒரு பேர் இல்லாமல் ஒரு 2 இருக்குது. ஸோ அதை வந்து ரூட்டில் தான் எழுதணும். ரூட் 2ன்னு எழுதுறேன். ஸோ இதோட வேல்யூ இது, இதோட வேல்யூ இது. ஸோ இதோட வேல்யூவை நான் எப்படி எழுதுகிறேன்? 12 root 2 into 14 root 2ன்னு எழுதுகிறேன். ஸோ 14 12ன்னு இருக்குது. ஸோ இந்த ரூட் 2 into ரூட் 2 ஒரு 2வாக மாறுமா? சாரி, இந்த ரூட் 2 இந்த ரூட் 2 ரெண்டுக்கும் சேர்ந்தால் ஒரு பேர் ஆயிருமா?
ஸோ 12 இன்ட்டு 14 இன்ட்டு 2ன்னு நான் இதை எழுதலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வந்துடும், ஸ்கொயர் ரூட் வேல்யூ எனக்கு கிடச்சிரும். அதுதான். ஸோ இங்கே பாருங்கள், 12 இன்ட்டு 14 இன்ட்டு 2 எனக்கு கிடச்சிச்சு. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 336 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இதுதான் ஏரியா. ஸோ இப்போ நம்ம பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நமக்கு தேவையானது என்ன, அன்யூஸ்டு ரீஜியன் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ அதை தான் நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் அன்ஷேடட் ரீஜியன் வந்து என்னென்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி மைனஸ், அதாவது பெரிய ட்ரையாங்கிள் வேல்யூலேருந்து சின்ன ட்ரையாங்கிளோட ஏரியாவை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் பண்ண எனக்கு கிடைக்கும் 336 மைனஸ் 96, அப்போ 240 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. இதுதான் வந்து அன்ஷேடட் ஏரியாவோட வேல்யூ. இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா?